ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான லட்டு தான், ஆனால் வந்து ஹெல்தி லட்டு. இது வந்து நான் ஃபஸ்ட்டு மித்ரன் கோசம் தான் ட்ரை பண்ணேன். ஹலீம் சீடு லட்டு வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலுமே இது வந்து மித்ரனுக்கு அனீமியா, கொஞ்சம் இம்யூனிட்டி இதெல்லாம் கம்மியாக இருக்குன்றனால மித்ரன் கோசம் தான் இது ரெடி பண்ணது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹலீம் சீட்ஸில் சொல்லப்போனால். அனீமியா ட்ரீட் பண்ணும், ப்ரெஸ்ட் மில்க் ஃபீட் பண்ணுறவங்க ப்ரெஸ்ட் மில்க் நல்லா இதாகும். அதுக்கப்புறம் வந்து ஆர்பிசிஸ் வந்து அந்த இம்யூனிட்டிக்கு பூஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லலாம். இர்ரெகுலர் மென்சுரேஷன் இருக்குன்னு கூட ரெகுலரான இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். டெய்லி ஒரு லட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தாராளமாக. நான் வந்து ½ கப்பு வந்து நான் வந்து ஹலீம் சீட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 3/4 கப் தண்ணி ஊற்றி ஒரு 1 hour நான் வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சைட் பை சைட் வந்து நான் ஒரு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 1/4 கப்பு வந்து தேங்காய் வறுத்துக்கிறேன். நல்லா வறுத்துட்டு ஈரப்பதம் போனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1½ கப்பு வந்து நான் வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் அந்த கட்டி இந்த மாதிரி நல்லா நைஸாக இது பண்ணதுனால நான் 1½ கப் சேர்த்துருக்கேன். ஆனால் நைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 கப்பே உங்களுக்கு ஸ்வீட் வந்து தாராளமாக போதும். நம்ம தண்ணியில் எதுவும் சேர்க்க வேணாம். சேர்க்காம அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நான் 1/4 கப் வந்து பாதாம் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நானே வறுத்து மிக்சியில் அப்படியே பல்ஸில் பண்ணிக்கிட்டேன். அது குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால இதுவும் கொஞ்சம் பெனிஃபிட்டு, நல்லதும் கூட. அதனால் வந்து நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் பாருங்கள், நம்ம ஊற வச்ச ஹலீம் சீட்ஸ் வந்து ஒரு 1 hour ஆயிடுச்சு. அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு தான். உங்களுக்கு வந்து இதுவே நல்லா நீங்கள் இது பண்ணால் நல்லா வெந்து சுருண்டு வந்துருமே, நல்லா ஒட்டவே ஒட்டாது உங்களுக்கு. கடாயில் பாருங்கள், சூப்பராக திரண்டு வந்துடும். திரண்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆறின உடனே நம்ம கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போது பிடிச்சிங்கன்னா நல்லா லட்டு ரெடி ஆயிரும். இது வந்து நம்ம ஒரு நாள் 2 நாள் தான் வெளில வச்சுக்கலாம். மீதி நாள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு அப்பப்போ செஞ்சுக்கோங்க. அப்போ தான் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம தண்ணியில் ஊற வச்சு தான் அந்த இது செய்கிறன்றதுனால அது கம்மியான டேஸ் தான் வரும். ஓகே, எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட்